ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரெகுலராக கிடைக்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்து பெல் அழுத்துங்க, டிக் பண்ணி சேவ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஹோம். நாம் இன்னைக்கு ஹொகேனக்கல் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. லாஸ்ட் டைம் சம்மர் வெக்கேஷனுக்கு ஹொகேனக்கலுக்கு ஃபேமிலியோடு நாங்கள் ட்ரிப் போனோம். அங்கே ஃபால்ஸ் பக்கத்தில் ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் செய்து கொடுக்கறதுக்காக நிறைய பேர் இருந்தாங்க. நமக்கு வேணுங்கிற ஆயிலும் ஃபிஷ்ஷும் வாங்கி கொடுத்துட்டா போதுங்க. ரொம்ப டேஸ்டியாக ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அழகாக ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் செய்து கொடுத்துருவாங்க. அவங்க செய்கிற கேப்பில் வாட்டர்ஃபால்ஸில் குளிச்சுட்டு வந்துடலாம். சூப்பராக என்ஜாய் பண்ணி அந்த ஃபிஷ் குழம்பை சாப்பிட்லாம். லாஸ்ட் டைம் நாங்கள் அப்படி போயிருந்தப்போ எனக்கு செய்து கொடுத்த பாட்டிமாக்கிட்டேருந்து நான் இந்த ரெசிப்பியை வாங்கி உங்களுக்கு செய்து காட்டுறேங்க. வாங்க ஹொகேனக்கல் ஃபிஷ் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹொகேனக்கல்லில் குறைஞ்சபட்சம் 50லேருந்து 100 பேர் வரைக்கும் சமைக்கிறாங்க இந்த ஃபிஷ் குழம்புங்க. சொல்லி வச்சாப்புல எல்லாரும் ஒரே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏதோ 1-2 பேர் மட்டும்தான் பச்சையாக வெங்காயத்தை உரலில் அரைச்சி செய்கிறாங்க. மீதி எல்லோருமே இதே மெத்தட் தாங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதே போல் இந்த மசாலா பவுடர்ஸ் எல்லாமே ரெடிமேட் மசாலா பவுடர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால வீட்டில் இருக்க மசாலா பவுடர் வச்சு நம்ம அதே மெத்தடில் செய்ய போகிறோங்க. இந்த பவுடர்ஸை நீங்கள் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி சக்தி மசாலா பிராண்டு வச்சும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1/2 kg அளவுக்கு மீன் எடுத்திருக்கேங்க. அதுக்குரிய மசாலா பார்க்கலாம். முதல்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் லேசாக ஒரே 1 நிமிஷம் வதங்கட்டுங்க. வெங்காயம் ஒரே 1 நிமிஷம் வதங்கினதும் இங்கே நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த டைமில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறோம். தக்காளி வெங்காயம் ரெண்டும் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு இந்த டைமில் சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா கரையிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இது போல் கரைஞ்சி வந்ததும் ஃப்ளேமை சின்னது பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூனை விட குறைவாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேமை சின்னதுலேயே வச்சுட்டு இந்த மசாலா தூளோட பச்சை வாசம் போக ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க. அவங்க எல்லா பொடியும் ரெடிமேடாக யூஸ் பண்ணினா கூட நல்லா உரலில் அரைச்சி அந்த ஃபிஷ் குழம்பு பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்குதுங்க. இங்கே நாம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறோங்க. அங்கே கடையில் வாங்கின சக்தி மசாலாவோட மீன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறாங்க. கூடவே மீன் வறுவல் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க. எங்களுக்கு செஞ்சு கொடுத்த பாட்டி மீன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டாங்க. மீன் வறுவல் மசாலா தூள் சேர்த்தா டேஸ்ட் மாறிடும்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிவிட்டு மீதி இதே போலவே செய்து கொடுத்தாங்க. மசாலா தூளோட பச்சை வாசம் நல்லா போனதும் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரே 1 நிமிஷம் இந்த புளி இந்த ஹீட்லேயே இருக்கட்டுங்க. இப்போது
வறுத்து வச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் நல்லா ஆறுனதும் உரலில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். உரலில் அரைச்சி நம்ம மீன் குழம்பு செய்தால் அதோட டேஸ்ட்டே அப்படி சூப்பராக இருக்குங்க. பாருங்க, நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். ரொம்ப வழுவழுன்னு வெண்ணெய் போல் அரைக்காமல் ஒரு 95% அளவுக்கு மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இது ஒரு கப்பில் மாற்றிட்டு இந்த உரலையும் கழுவி அந்த தண்ணியும் எடுத்துக்கலாம். நம்ம மசாலா அரைச்சி மசாலா தனியாகவும் தண்ணி தனியாகவும் எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போது ஃபிஷ் குழம்பு செய்ய போகிறோம். ஒகேனக்கல் மீன் குழம்பு செய்கிறதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். நான் இங்கே குறவை மீன் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஆற்று வகை எந்த மீனுனாலும் இதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஆற்று மீன் கிடைக்கல அப்படின்னா சின்ன வகை கடல் மீன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு எந்த மீன் பிடிச்சாலும் அதையும் இந்த ஃபிஷ் குழம்புல போட்டுக்கலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்காக அதே மண் கடாயை அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு ஃப்ளேமை நல்லா சின்னதுலேயே வச்சுக்கலாங்க. வெந்தயம் பொன்னிறமாகிற வரைக்கும் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி நிறுத்தி வச்சோம் இல்லைங்களா, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளேம் நல்லா சின்னதுலேயே வச்சுட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். லேசாக இப்படி கிளறி விட்டுட்டு நம்ம வறுத்து அரைச்ச வெங்காய மசாலா பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கலாம். மசாலாவை அரைச்சி எடுத்தோம் இல்லைங்களா, அந்த உரல் கழுவிய தண்ணீரையும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போது மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க. ஏற்கனவே வெங்காயம் வதக்கிறப்பையும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து அளவாக போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் உப்பு காரம் புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க. இந்த குழம்பை ஒரு 5 நிமிஷம் நல்லா பச்சை வாசம் போக கொதிக்க விடலாங்க. நல்லா கொதித்து வந்ததும் மீனை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா 5 நிமிஷம் கொதித்து வந்தாச்சுங்க. இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்க மீனை சேர்த்துடலாம். எல்லா பீசஸ் மேலேயும் இந்த கிரேவி படுற மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ளேமை நல்லா சின்னதுலேயே வச்சு 15லேருந்து 20 நிமிஷம் வேக விடலாங்க. பொதுவாக மீன் குழம்ப 7-8 நிமிஷத்துக்குள்ளே செய்து முடிக்காமல் ஃப்ளேம் சின்னதுலேயே வச்சு 15லேருந்து 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்து செய்கிறப்போ எல்லா மசாலாவும் அந்த ஃபிஷ்குள்ளே இறங்கி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், மீனை சேர்த்து மீன் குழம்ப சிம்லேயே வச்சு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம். நம்ம விட்டு எண்ணெயெல்லாம் அழகாக வந்தாச்சு. இந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துடலாம். ஒரே 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான ஒகேனக்கல் மீன் குழம்பு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா டேஸ்டியான ஒகேனக்கல் மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். இதை உடனே சாப்பிடாம ஒரு 3 அல்லது 4 ஹவர்ஸ் கழித்து சாப்பிடுங்க. 2வது நாள் சாப்பிட்றப்போ இன்னும் டேஸ்டியாக இருக்குங்க. அதே போல் இந்த மெத்தடில் மீன் குழம்பு செய்கிறதுனால கிரேவி நிறையா வரும், நிறைய பேருக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இந்த டேஸ்டியான ஒகேனக்கல் மீன் குழம்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஞாபகமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.